தமிழ்ஞானம் உறவுகளுக்கு வணக்கம். பார்த்தசாரதி ரங்கசுவாமி அவர்களின் திருக்குறள் கதைகள். குறள் 21. நீத்தார் பெருமை. நீத்தார் புலன்களை அடக்கி ஆசைகளை கட்டுப்படுத்தி நெறியோடு வாழ்பவர். ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு. என்ன ஏன் ஒதுக்கினீர்கள்? யாருங்க ஃபோன்ல இவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்க என்றாள் சிவகாமி. சுவாமிஜி நம்ம ஊருக்கு வரப்போறாராம் என்றார் தர்மராஜ். நம்பவே முடியலையே, அவர் டெல்லியை விட்டு எங்கேயும் போக மாட்டாரே. நம்ம ஊர்ல மத ஒற்றுமை மாநாடு நடக்க போகுது, அதுல கலந்துக்கிறதுக்காகத்தான் வர்றாராம். உங்களுக்கு யார் ஃபோன் பண்ணாங்க? சுவாமிஜியோட பிஏ தான் பண்ணாரு. 3 நாள் மாநாடு, முந்தின நாளே சுவாமிஜி வந்துடுவாராம். மாநாடு முடிஞ்சு அடுத்த நாள் ஊருக்கு கிளம்புவாராம். 5 நாள் நம்ம ஊர்ல தான் இருக்க போறாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நம்ம அடிக்கடி டெல்லிக்கு போய் அவரை பார்த்துட்டு வரோம். அவரே நம்ம ஊருக்கு வந்து 5 நாள் தங்குறது நம்மளோட அதிர்ஷ்டம்தான். ஆமா, நம்ம வீட்டில் தானே தங்க போறாரு. அதை பத்தி பிஏ ஒன்றும் சொல்லலை, விவரங்களை அப்புறம் சொல்றேன்னு சொன்னாரு. அடுத்த மாசம் தானே நிகழ்ச்சி, அப்புறம் சொல்லலான்னு நினைச்சிருப்பாரு. இந்த ஊர்ல பெரிய வீடு நம்மளோட தானே, இங்கதான் தங்குவாரு. வேலை நிகழ்ச்சியை நடத்துறவங்க ஏதாவது ஏற்பாடு செஞ்சிருப்பாங்களோ? இருக்கலாம். ஆனா சுவாமிஜி நம்ம வீட்டில் தங்கத்தான் பிரியப்படுவார்னு நினைக்கிறேன் என்றார் தர்மராஜ். சுவாமிஜி வருவதுக்கு 1 வாரம் முன்பு தர்மராஜ் சுவாமியின் பிஏக்கு ஃபோன் செய்து கேட்டார். என்ன சார், சுவாமிஜி நம்ம வீட்டில் தானே தங்குறாரு, உங்ககிட்ட இருந்து தகவல் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஒன்றும் வராதால ஃபோன் பண்ணுறேன். ஓ சாரி, போன தடவை ஃபோன் செஞ்ச போதே சொல்லியிருக்கணும், மறந்துட்டேன். சுவாமிஜி உங்கள் ஊரில் இருக்கிற வள்ளிமுத்துங்கிற பக்தர் வீட்டில் தான் தங்க போகிறாரு. வள்ளிமுத்து வீட்லையா? அவர் வீடு ரொம்ப சின்னது, ஏசி கூட கிடையாது. வசதி இருந்து கஞ்சத்தனமாக வாழற மனுஷன். அவர் வீட்டில் போய் சுவாமிஜி எப்படி தங்குவார்? நீங்கள் கஞ்சத்தனன்னு சொல்கிறது சுவாமிஜி எளிமைன்னு நினைக்கிறாரு என்னவோ என்று சொல்லி பிஏ ஃபோனை வைத்து விட்டார். மாநாடு முடிந்து சுவாமிஜி ஊருக்கு கிளம்பும் முன் தர்மராஜ் வள்ளிமுத்து வீட்டில் போய் அவரை பார்த்தார். அவரிடம் தனிமையில் பேச சந்தர்ப்பம் கிடைத்த போது தனது ஆதங்கத்தை வெளியிட்டார். சுவாமிஜி, நான் உங்களோட நீண்ட நாள் பக்தன். என் வீட்டில் நீங்கள் தங்காதது எனக்கு குறைதான் என்றார். சுவாமிஜி சிரித்து கொண்டே, தர்மராஜ், நீ மகாபாரதம் படிச்சிருக்காயா என்றார். ஓரளவுக்கு கதை தெரியும். கிருஷ்ணர் ஹஸ்தினாபுரத்துக்கு வந்தபோது பீஷ்மர், துரோணர், துரியோதனன் போன்றவர்கள் அவர் தன் வீட்டில்தான் தங்குவார் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் கிருஷ்ணர் விதுரரின் குடிலில்தான் போய் தங்கினார். நான் என்ன துரியோதனன் மாதிரி மோசமானவனா? பீஷ்மர், துரோணர் போன்றவர்கள் உயர்ந்தவர்கள்தான். அவர்களை விட்டுவிட்டு விதுரரை கிருஷ்ணர் தேர்ந்தெடுத்தார் என்றால் அதற்கு காரணம் விதுரரின் எளிமையும் பற்றற்ற தன்மையும் தான். நீ நல்லவன்தான், உன்னிடம் நிறைய செல்வம் இருக்கிறது. நீ உன் செல்வத்தை பல நல்ல காரியங்களுக்கு செலவழிக்கிறாய். என் மீது உனக்கு உண்மையான ஈடுபாடு உண்டு, அதனால்தான் நானும் உன்னை மதிக்கிறேன். நான் இங்கே வரப்போவதை முன்பே உனக்கு தொலைபேசி மூலம் தெரிவித்ததும் இன்மேல் நான் கொண்டிருக்கும் நல்ல எண்ணத்தினால் தான். ஆனால் என் வீட்டில் தங்க உங்களுக்கு விருப்பமில்லாமல் போய்விட்டதே சுவாமிஜி. விருப்பமில்லாமல் இல்லை, ஆனால் என் முதல் விருப்பம் வள்ளிமுத்துவின் வீடுதான். அவனும் முன்போல் வசதி படைத்தவன்தான். ஆனால் பணத்தினால் கிடைக்கக்கூடிய வசதிகளை ஒதுக்கிவிட்டு எளிமையாக வாழ்கிறான். அவன் வீட்டில் ஏசி இல்லைதான். தில்லியில் என் ஆசிரமத்தில் பல ஏசி அறைகள் இருந்தாலும் என் அறையில் ஏசி கிடையாது என்பதை நீ கவனித்திருப்பாய். என் போன்ற துறவிகள், வள்ளிமுத்து போன்ற துறவ மனப்பான்மை உள்ளவர்களுக்கு முன்னுரிமை கொடுப்பது தானே இயல்பு. அடுத்த முறை வரும்போது நிச்சயம் முன் வீட்டில் தங்கிக் கொள்கிறேன். நீயும் சில வசதிகளையாவது துறந்து சற்று எளிமையாக வாழ பழகிக்கொள். துறவு மனப்பான்மை நம்மை இறைவன் அருகில் கொண்டு சேர்க்கும். துறவு என்றால் குடும்பத்தை துறந்துவிட்டு காஷாயம் அணிந்து கொள்வது என்று பொருள் அல்ல. இவ்வுலக வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கும் சுகங்கள் சிலவற்றையாவது துறக்க வேண்டும் என்றுதான் பொருள். உனக்கும் என் குடும்பத்துக்கும் என் நல்லாசிகள் என்றார் சுவாமிஜி. குறள் 21. நீத்தார் பெருமை. நீத்தார் புலன்களை அடக்கி ஆசைகளை கட்டுப்படுத்தி நெறியோடு வாழ்பவர். ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு. பொருள்:
ஒழுக்கத்தை கடைபிடித்து ஆசைகளை துறந்தவர்களின் பெருமையே உயர்ந்தது என்பது நூல்கள் கண்டு சொல்லும் உண்மை.